கோயிலுக்குள்ள விடல, இளையராஜா கோயிலுக்குள்ள விடலன்னு அப்படி துடிக்கிறாங்க. டேய் அதுக்கு இளையராஜா கவலைப்படணும்டா. நீங்கலாம் யாரு? யாரா இவனுங்க? அதுல ஐயா இளையராஜா அவர்களோட மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறிட்டாராம். அவரை எந்த மசூதிக்குள்ள வேணா தொழுகிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குதான். அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கம் இஸ்லாமே அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்க. சரிடா, யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டார்ல, அவரால் ஒரு அர்த்தத்தாவோ இல்ல மௌலானாவோ ஆக முடியுமா? முடியாதுல. ஆனா ஐயா இளையராஜா இப்ப போய் தீட்சை வாங்கிட்டு வந்தாருன்னா அவர் ஆதீனமா கூட ஆகலாம். நீங்க சொல்றீங்களே ஜிஆர் விரட்டி விட்டியான்னு, அந்த ஜிஆர் இளையராஜா காலடியில கிடப்பாரு. இளையராஜா ஆதீனம் ஆயிட்டா. அந்த அளவுக்கு புனிதமானதுதான் எங்க இந்து மதம், சனாதனம். இதுல அந்த ஆடு அமீர் பவுடர் விற்கிறவங்க கூட எல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு அவன் சொல்றான், ஐயோ இளையராஜாவுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை, இதெல்லாம் ஒரு நாடா, மதவெறி பிடிச்சவங்களா இருக்கீங்களே அப்படி இப்படின்னு அழுது துடிக்கிறான். அமீர் அவர்களே, நீங்க மசூதிக்கு தொழுக போவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க தொழுக போகும்போது கூட உங்க அம்மா, உங்க அக்கா, தங்கச்சி யாராவது இருந்தா அவங்களையும் கூட்டு போய் மசூதிக்குள்ள நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து தொழுகிறீங்களோ அதே இடத்துல அவங்களையும் தொழுக வைக்க முடியுமா? முடியாதுல. அப்ப மூடிட்டு இருந்தா